வெல்கம் டு மலைமேடி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் இதுக்கு காரணம். மேலும் மேலும் வந்து எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து நீங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வந்து பார்த்துக்கலாம். காடை முட்டையை வச்சு கிரேவி தான் செய்ய போகிறோம். அது வந்து தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துக்கலாம். கோல்டு வின்னர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, பெப்பர், வெங்காயம், தக்காளி. வாங்க நம்ம செய்யலாம். முட்டையை வேக வைத்து முதல்ல தண்ணியில் போட்டுக்கலாம். நிறைய அரிஞ்சு அது உள்ள சொல்கிறேன் ஒரு முட்டை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வெந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம முட்டையை எடுத்து வச்சு உரிக்கலாம். கிரேவி செய்து முதல்ல கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம் முதல்ல. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும். தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயமாக தக்காளியும் நல்லா வதங்கிச்சு. கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கூட ரெட் சில்லி போட்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம்.
குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கலரு நல்லா கலரலாம். இப்போ புகை வச்சுருங்க. இது நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. சூப்பர் கண்ணு. ஆனால் அறிவே தெரியாது. திறந்து பார்க்கலாம். ஏன்னா குழம்பு நல்லா பச்சு நிற்குது. இப்போ நம்ம முட்டை போட்டுடலாம். நம்ம அப்படியே இன்னொரு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். முட்டை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது குழம்புக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம் போதும். நம்ம இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. டே தாடா கரெக்டாக ஊற்றிக்கோங்க. சேர்த்து பார்த்தீங்கன்னா நினச்ச செம்ம சூப்பராக இருக்குது. முட்டையும் பார்த்தீங்கன்னா கார முட்டையை தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. உப்பு தீப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. காடை முட்டை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காடை முட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் பார்த்தேன். ஆனால் இது வந்து கோழி முட்டை டேஸ்ட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. காடை முட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் முட்டைலாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அப்போ பொய்யா பார்த்துட்டு குழம்பு தாண்டா ரவுண்டு இருக்குது. சாப்பிட